தூக்கமின்மை, இன்சோம்னியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இந்த தூக்கமின்மை பலருக்கும் பாடாய்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிற விஷயங்களுக்கு அடிப்படையான ஒரு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கமின்மை தான். தூக்கமின்மையை நம்ம சரி செய்துட்டோம்னா உடலில் பல பிரச்சனைகள் நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும், அதிகமான ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும், உணவு சரியாக சாப்பிட முடியாததுனால ஹீமோக்ளோபின் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது இன்னும் நம்ம உறங்குவதற்கு முன் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி வந்து தொடர்ந்து பயன்படுத்தும்பொழுது ஒரு 4 நாட்களில் இருந்து நல்லாவே ஒரு ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்படும். தாண்டி வேறு என்ன மருந்து முறைகள் நம்ம யூஸ் பண்ணலாம்? வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பார்த்தோம்னா அன்றாடம் நம்ம தினமும் 3 வேளை உணவில் பயன்படுத்தக்கூடிய சில மசாலா பொருட்கள் இதுதான். இதில் வந்து முக்கியமாக இந்த வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தூக்கமின்மை, இன்சோம்னியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இந்த தூக்கமின்மை பலருக்கும் பாடாய்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிற விஷயங்களுக்கு அடிப்படையான ஒரு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கமின்மை தான் இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம்க்கு இந்த தூக்கமின்மை ஒரு ரூட் காஸாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு உணவு சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் நெஞ்செரிச்சல் இருக்கா? இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். உணவு வந்து சரியாக செரியாமை பிரச்சனை இருக்கும். ஸோ உணவு சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாக இருக்குது, கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இது இருக்கும். தலைவலி, ஸோ நிறைய பேருக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி, கண் எரிச்சல், அதிகமான தலைமுடி உதிர்தல், மலச்சிக்கல் தொந்தரவு, நம்ம உடலில் ஒரு ட்ரைனஸ், வறட்சி தன்மை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தூக்கமின்மை தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த தூக்கமின்மையை நம்ம சரி செய்துட்டோம்னா உடலில் பல பிரச்சனைகள் நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும், அதிகமான ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும், உணவு சரியாக சாப்பிட முடியாததுனால ஹீமோக்ளோபின் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை சரி செய்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ தூக்கமின்மை எப்படி நம்ம சரி செய்யலாம்? நம்ம வந்து நான் தூங்க போயிட்டேங்க, ஆனால் எனக்கு தூக்கம் வரல, கொஞ்சம் நேரம் மொபைல் ஃபோன் பார்த்தேன், இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு, ஒரு 2 hours ஆயிடுச்சு, தினமும் நான் தூக்கம் வரலன்னு தான் ஃபோனே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நார்மலாக வரக்கூடிய தூக்கமும் நமக்கு வராமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இருட்டிலே நம்ம இருட்டு அறையில் நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், கண் பார்வை வந்து தெளிவாக இல்லாமல் இருக்கும், தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா அந்த தூக்கமின்மை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு காரணமே தூக்கமின்மை தான். ஸோ சுகர் ஒரு ரீசனாக இருந்தாலும் நரம்புகள் வந்து நமக்கு வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இப்போது நமக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்வதற்கு என்னென்ன மூலிகைகள் எடுக்கலாம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்ன்றதும் நம்ம பார்க்கலாம். உணவுகளை பொறுத்த வரைக்கும், ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நைட்டில் தான் நிறைய பேர் நல்லா ஹெவியாக சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அந்த இரவு தூக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு லேட்டாக தான் தூங்கிட்டே இருப்பாங்க, இதனாலேயும் பிரச்சனைகள் வருது. காலையில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு உணவு நம்ம எடுக்கக்கூடிய உணவானது ரொம்ப லைட்டாக ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரமாக நமக்கு உறக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். உறங்குவதற்கு முன் கொஞ்சம் பால், ஸோ இந்த பாலில் வந்து வெது வெதுப்பான பாலில் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து மஞ்சள் சேர்த்து குடிக்கலாம். சுக்குப்பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு, ஸோ 2 சிட்டிகை அளவு சுக்குப்பொடி சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா கசகசாவை பயன்படுத்தலாம். ஸோ இந்த கசகசாவை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் பாலில் கலந்து அப்படின்னு பார்த்தோம்னா, கசகசாவை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
ஸோ பவுடர் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பால் நல்லா சூடாக இருக்கக்கூடிய பாலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பொடி சேர்த்துட்டு இதில் ஒரு 2 சிட்டிகை அளவு சுக்குத்தூள் பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா கலந்து குடிச்சிடணும். ஸோ இது இரவு நம்ம உறங்குவதற்கு முன் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி தொடர்ந்து பயன்படுத்தும்போது ஒரு 4 நாட்களில் இருந்து நல்லாவே ஒரு ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாருமே பயன்படுத்தலாம். சுகர் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க, இவர்கள் எல்லோருக்குமே இது ஏற்றது தான். மஞ்சள் பொடியும் சேர்க்கறதுனால நமக்கு அதிகமாக கொலஸ்ட்ராலும் உடலில் சேராது, மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா அஸ்வகந்தா அமுக்குரா பொடி, இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலில் கலந்தும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடியை பாலில் கலந்து நம்ம குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கம் நமக்கு நல்லாவே ஏற்படும். ஸோ ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்படுவதற்கு இந்த அஸ்வகந்தா பொடி நமக்கு பயன்படுது. இதையும் நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம். இதை தாண்டி வேறு என்ன மருந்து முறைகள் நம்ம யூஸ் பண்ணலாம்? வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பார்த்தோம்னா அன்றாடம் நம்ம தினமும் 3 வேளை உணவில் பயன்படுத்தக்கூடிய சில மசாலா பொருட்கள் இதுதான். இதில் முக்கியமாக இந்த ஜாதிக்காய் ரொம்ப சிறந்தது, ஜாதி பத்திரி சிறந்தது, ஏலக்காய் சிறந்தது. ஸோ இந்த மசாலா பொருட்களை நம்ம பவுடர் ஃபார்மில் நம்ம அப்பப்போ தண்ணியில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மாலை நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி, ஸோ இதை ரெண்டுமே சேர்த்து தண்ணீரில் ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி தண்ணீரை நம்ம பயன்படுத்தி குடிக்கும் பொழுது இரவு நமக்கு உறக்கம் வரும். இது ஈவினிங் டைமில் ஒரு 5-6 மணி டைமில் நம்ம குடிக்கலாம். இதை குடிக்கும்பொழுது உடலில் நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை ஈவினிங்கே நம்ம குடிச்சிட்டோம்னா நைட்டு நமக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். ஸோ நிறைய பேர் ஸ்லீப்பிங் பில்ஸ் பல வருஷமாக எடுத்துகிட்ருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா நமக்கே ஒரு மைண்ட் செட் வந்துடும், இல்லைங்க இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும். ஸோ சப்போஸ் நம்ம மாத்திரை சாப்பிட மறந்துட்டோம், இரவு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இன்றைக்கி நம்ம மாத்திரை சாப்பிடல அதனால தான் தூக்கம் வரல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துடும். ஸோ அதனால் மாத்திரைகள் இல்லாமலே நமக்கு இயற்கையான முறையில் உறக்கம் வருவதற்கு இது எல்லாமே வழிமுறைகள் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இது வரைக்கும் நான் எதற்குமே மாத்திரை மருந்துன்னு நான் போனதே இல்லைங்க, நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் தான் நான் எடுத்துப்பேன், சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுவேன், ஸோ இயற்கையான முறையில் சில மூலிகைகள் சித்த மருந்துகளை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உறக்கத்திற்கும் நம்ம இந்த தூக்கம் பிரச்சனைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரியான இயற்கை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு உறக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஏலரிசி சூரணம், இதுவுமே உறக்கம் ஏற்படுவதற்கு நமக்கு பயன்படுது. ஸோ சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏலரிசி சூரணத்தை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய நமக்கு பிரச்சனைகள் குணமாகி, அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலோ, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னாலும் ஏலரிசி சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறி நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கமானது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதிலே முக்கியமாக சுகர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஏலரிசி சூரணத்தையும் பயன்படுத்தலாம். தவறாமல் வாரம் 1 அல்லது 2 முறையாவது எண்ணெய் குளியல் அவசியம். ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது நமக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இரவு தூங்கும் பொழுது உள்ளங்காலில் கொஞ்சம் ஒரு 5-6 துளிகள் நம்ம பசு நெய்யை பயன்படுத்தணும். ஸோ பசு நெய்யை நம்ம உள்ளங்காலில் தடவிக்கிட்டு தூங்கினோம்னாலும் கண் எரிச்சல் இருக்காது, ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்படும். உங்களுக்கு தூக்கமின்மை தொடர்பாக மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.